வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024. தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகளில் 32வது தொகுதியாக இருக்க மதுரை தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். மதுரை மக்களவை தொகுதியில் மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்குன்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மதுரை தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் 7,74,381 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,02,176 பேர், திருநங்கைகள் வாக்காளர்கள் 188 பேரும் இருக்காங்க. மதுரை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 15,76,745 பேர். அடுத்ததாக மதுரை தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். இந்த தொகுதியில் மொத்தமாக 21 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. இதில் 9 வேட்பாளர்கள் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க. மீதம் உள்ள 12 வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க. இதில் பிரதானமாக இருக்கிற 4 கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி சார்பாக சத்யாதேவி அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. ஏஐஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த சரவணன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த ராம சீனிவாசன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வெங்கடேசன் அவர்கள் ஹேமர் அண்ட் சிசில் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்த 4 வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற சத்யாதேவி அவர்கள். இவங்க மதுரையில் இருக்கிற வடப்பழஞ்சி அப்படின்ற இடத்துல வசித்து வராங்க. இவங்க உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. மாத ஊதியம் தான் இவங்களோட வருமான ஆதாரமாக இருக்குது. இவங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஹெச்டி, எம்காம் மற்றும் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டிடுற சரவணன் அவர்கள். இவர் மதுரையில் இருக்கிற நரிமேடு அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு. இவர் ஒரு மருத்துவர். மருத்துவம்னா இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி முடிச்சிருக்காரு. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற ராம சீனிவாசன் அவர்கள். இவர் மதுரையில் இருக்கிற திருமலை திருப்பாலை அப்படின்ற இடத்துல வசித்து வர்றார். இவர் கல்வியாளர் மற்றும் பேராசிரியராக பணிபுரிகிறாரு. ஓய்வூதியம் தான் இவரோட வருமானமாக இருக்குது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஹெச்டி படிச்சிருக்காரு. கடைசியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடுற வெங்கடேசன் அவர்கள். இவர் மதுரையில் இருக்கிற ஆர்விப்பட்டி அப்படின்ற இடத்துல வசித்து வர்றாரு. இவர் எம்பி மற்றும் எழுத்து பணி பண்ணுறாரு. இவருக்கு எம்பி ஊதியமும் காப்புரிமை தொகையிலேருந்தும் வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. இந்த 4 கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற ராமர் பாண்டி அவர்கள். இந்திய ஐக்கிய குடியரசு கட்சி சார்பாக போட்டியிடுற சண்முக சுந்தரம் அவர்கள். பகுஜன் திராவிட கட்சி சார்பாக போட்டியிடுற பாண்டியன் அவர்கள். இந்திய சோசியலிச ஒற்றுமை மையம் கட்சி சார்பாக போட்டியிடுற பாண்டியன் அவர்கள். பாரதிய பிரஜாஜக்தய கட்சி சார்பாக போட்டியிடுற வேல்முருகன் அவர்கள். கட்சி சார்பாக மட்டும் இல்லாமல் 12 சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவங்களோட பெயர்கள் இதோ. இந்த வீடியோட கடைசி பகுதியாக நாம் மதுரை தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 41% வாக்குகள் பெற்று சிபிஐ முதலிடத்துலையும், 30% வாக்குகள் பெற்று அதிமுக 2வது இடத்துலையும், 8.5% வாக்குகள் பெற்று ஒரு சுயேட்சை வேட்பாளர் 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 47% வாக்குகளோட அதிமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 26% வாக்குகளோட திமுக 2வது இடத்துலையும், 15% வாக்குகளோட தேமுதிக 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 2009 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 54% வாக்குகளோட திமுக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 36% வாக்குகளோட சிபிஐ 2வது இடத்தை பெற்றிருக்கு. 6% வாக்குகளோட தேமுதிக 3வது இடத்தை பெற்றிருக்காங்க. 2004 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 56% வாக்குகள் பெற்று சிபிஐ முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 38% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்துலையும், 1.6% வாக்குகளோட ஜேடி 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 1999 தேர்தலில் 43% வாக்குகள் பெற்று சிபிஐ வெற்றி பெற்றிருக்கு. 38% வாக்குகளோட திமுக 2வது இடத்துலையும், 12% வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 1998 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 40% வாக்குகள் பெற்று ஜேபி முதலிடத்தை பெற்றிருக்காங்க. 37% வாக்குகள் பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் 2வது இடத்தையும், 16% வாக்குகளோட சிபிஐ 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் மதுரை தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் மதுரை தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் 19ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க. அப்புறம் மறக்காமல் மதுரை தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.